அந்த படத்துடைய ப்ரீமியர் ஷோக்கு வந்திருந்தேன். ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பியா, ஜாலியா, என்டர்டெய்னிங்கா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஜாலியா எங்க டீமோட சேர்ந்து ஒரு சிரிச்சது மொமெண்ட். ஆக்சுவலி உதய் நான்லாம் வந்து அந்த கலக்கு போது யார் சிரிச்சா போச்சு அந்த டீம்ல ஒர்க் பண்ணும்போது எங்களுடைய அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்ல எல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணி சிரிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்றதை தாண்டி ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து ஜாலியா ரிலாக்ஸா இருந்ததும் அந்த ஒன்லைனர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹியூமரா இருந்தது. உள்ள இருந்த எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு உதய் வந்து ஆக்சுவலி நிறைய கேரக்டர்ஸ்ல நாங்களாம் சேர்ந்து நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஆனா உதய் கிட்ட வந்து ஒரு ஒரு லீட் ஒரு கேரக்டர் ஹோல்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்து உதய்கிட்ட இருக்கு. ஸோ அதை வந்து கரெக்டா இந்த படத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல இருக்கிற எல்லா கேஸ்ட் எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ரொம்ப யூனிக்கா டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க. அதாவது நான் அண்ணன்லாம் பார்க்கும்போது நான் கொஞ்சம் டெரரா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அவருடைய சின்ன ரியாக்ஷன்ஸ் வந்து எந்த இடத்துல தேவையோ அந்த பெருசா போய்கிட்டு இருக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா வந்து டிசம்பர் 5 வந்து சாவி படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து சாவி படம் வந்து நான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படத்தை பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நாங்களாம் கலெக்ட் பேக் பண்ணும்போதே இதெல்லாம் வந்து இவர் தான் வந்து டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட் மெயினாக இருப்பார். ஸோ ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஸோ அவங்க டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட் பண்ணும்போது ஸோ அவ்வளோ பார்த்து பண்ணுவார். ஸோ நீங்கள் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தால் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. ரொம்ப செமையாக இருந்துச்சு. நான் ஏதோ ரொம்ப சீரியஸாக போகும் அப்படின்னு நினச்சேன். பட் செகண்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாக செம்ம லாஃப்ட்ரு. கிளைமேக்ஸ் வரையும் வந்து செமையாக சிரிக்க வச்சாங்க. இந்த வீக்கெண்ட் டிசம்பர் 5 வந்து நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு படமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சாவி போய் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தோஷமாக வருவீங்க போயிட்டு. முதல் முறையாக இந்த டைட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படி ஒரு இடத்துல காமெடியாக நீங்கள் பார்த்துட்டு வெளில வருவீங்க. அந்த படம் கண்டிப்பாக பார்த்துட்டு வருவீங்க. ஸோ அதெல்லாம் வேற லெவலில் செம்மையா இருந்துச்சு. டிஷ் தான் சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஸோ மறக்காம டிசம்பர் 5 சாவி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உதயண்ணா எல்லாருமே டீம் தான் கலக்கிருக்காங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. என்னை கூப்பிட்டது ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சாவி திரைப்படம் பார்த்து வந்திருக்கோம். யாருன்னா என்னுடைய கிரைம் பார்ட்னர் உதயாவோட வந்து முடிச்சிருக்காங்க. வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஒரு 2 படம் பிகினிங் டு எண்ட் வரைக்கும் உட்காந்து எதுக்கும் வந்து எனக்கு வந்து அடுத்தது என்ன நடக்க போகுது, என்ன நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, எங்க நேரத்துலயே எனக்கு வந்து அந்த இந்த விறுவிறுப்பு கம்மியாகும். எனக்கு என்ன போர் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணி அழகா பார்த்தோம். வாழ்த்துக்கள் ஐயா. இந்த டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியது. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாவி அப்படின்ற படத்தை பார்க்க வந்துட்டேன். ஆண்டன் ப்ரோ இவர் தான் டேரக்டர். சூப்பரா படம் பண்ணியிருக்காரு. நான் உடனே சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். பயங்கரமா பண்றீங்களா, செம்மையா பண்றீங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் பேட்டர்ன்ல வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமா மாறி இருக்கு. ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ப்ராசஸையும் இந்த பேட்டர்னையும் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாவி கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் கொடுக்கும்னு நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் டு என்டையர் டீம். மாஸ்டர் அஜய், நீ தான் இந்த படத்தை ரெஃபர் பண்ண. ஸோ சூப்பரா பண்ணியிருக்க மச்சான். இந்த படத்துல ஏரியா ஒர்க் பண்ணியிருக்கான் சூப்பரா. ஸோ மக்கள் எல்லாரும் இண்டிபெண்டன்ட் கல்ச்சரையும் இந்த மாதிரி ஃபிலிம் பேட்டர்ன்ஸையும் சப்போர்ட் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப மனசார கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. கங்கராஜ் உதயா. சாவு வீடு அப்படின்றதுதான் இப்போ வந்து சாவின் மாதிரி இருக்கு. டோட்டலா இந்த டீமை வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாருமே இன்வால்வ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். டைரக்டர் ஆண்டன் அஜித் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொன்னபோது எப்படி அதில் ஒரு டீமா இருந்ததோ அது அப்படியே வந்து இதுல கொண்டு வந்திருக்காரு. அவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு எல்லாரோடையும் படம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க. ஒவ்வொரு சீனும் சரி, அப்புறம் இந்த பிகினிங் எண்ட் வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி அவங்களே எக்ஸைட்டடா வந்து வாண்டடா சொல்லிட்டு போறாங்க. அது நான் ரொம்ப நாளைக்கு மாதிரி பார்க்கல. இன்னொரு விஷயம் வந்து இப்போ இருக்கிற படங்கள்ல வந்து இப்படின்னா நம்ம நிறைய வன்முறைகள், ஜாதி இதெல்லாம் இல்லாம ஒரு முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் முன்னாடி வந்த முன்னாடி இந்த மாதிரி சின்ன படங்கள், குட் நைட் அந்த மாதிரி படம்லாம் வந்து கதைக்காக சக்சஸ் ஆயிடுச்சு. ஒரு காமெடியான ஒரு மூவி வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பா பேசப்படும். இப்படி ஒரு அற்புதமான ஆண்டன் அஜித் இந்த நேரத்தில் வந்து நம்முடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுதான். சகோதர உதய், கேப்டன், கேமரா நம்ம பூபதி, டோட்டல் டீம் நடிச்சவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அவ்வளோ அழகா சிறப்பா பண்ணியிருக்காங்க. நான் உண்மையாவே அவங்க எல்லாருமே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும். சரி, சின்ன கேரக்டர் பண்ணி எல்லாருமே வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறதுலாம் ஒரே விஷயம் தான். தியேட்டர் வந்து படம் பாருங்க. தியேட்டர் வந்து படம் பார்த்து இந்த மாதிரி படத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான கதைகள்லாம் தியேட்டர் வரும். நம்பி இந்த மாதிரி கதையை நம்பி ப்ரொடியூசர் படம் பண்ணுவாங்க. ஸோ அதனால தயவு செய்து எல்லாரும் தியேட்டர் வந்து படம் பாருங்க. ஸோ தேங்க்யூ. ஐ லவ் யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம்.
சாவு வீடுங்கிற சாவி படத்துக்கு தான் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்படிதான் போடணும். ஏன்னா கடைசி சமயத்தில் வந்து சாவு வீடு எடுத்துட்டு சாவின்னு மாற்றிட்டாங்க. ஸோ எனிவேஸ் எல்லாத்தையும் கடந்து போகிறதுக்காக தான் இருக்கும். சாவி அந்த பேரே மறக்க முடியுது, சாவி. ஸோ என்ன சொல்ற, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ட்ராமாவாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா 100% லாஃபோட போவீங்க. நல்ல ஒரு எமோஷனான ஒரு கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ அதனால எல்லாரும் மக்களாகிய நீங்கள் எல்லாருமே, ஏன்னா எங்களை மாதிரி சின்ன டீமுக்கு மக்களாகிய நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ எல்லாருமே தேட்டருக்கு வந்து December 5 பார்க்கணுன்னு எல்லாம் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு அளித்த ஆண்டன் ப்ரோவுக்கு, அப்புறம் என்டையர் டீமுக்கும் நன்றி. நான் தான் ஆண்டன் அஜித், இந்த படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர். இந்த படம் வந்து லைக் யூனிக்கா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போதான் இந்த லைன் ஒன்று கிடச்சிச்சு. இது ஸ்ட்ரைக் ஆனோன்னா சரி இதை டெவலப் பண்ணேன். அதுக்கப்புறமா இது என்ன மாதிரி ட்ரீட் பண்ணலாங்கும் போது சரி ஓகே நம்ம ஒரு லைக் இது ஒரு சீரியஸாகவும் இருக்கும். அப்படிங்கும் போது நம்ம அந்த இடத்துல காமெடின்னு ஒரு இதை இன்சர்ட் பண்ணும் போது அப்போ ஒரு டார்க் காமெடியாக இருந்தால் தான் செட் ஆகும். ஏன்னா ஒரு சீரியஸான இடத்துல ஒரு காமெடியை நம்ம போட்டால் அந்த எமோஷன் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி அது ஒரு மாதிரி சீரியஸ் போயிடும். ஸோ அதனால அது ஒரு டார்க் காமெடியாக ஒரு அப்ரோச் பண்ணோம். அது லக்கிலி இன்னைக்கு ஷோவில் அது ஆக்சுவலி ஒர்க் ஆயிருக்கு. நிறைய இடம் நான் வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ல பண்ணோம் ஒரு இடம், இந்த இடம் நமக்கே சிரிப்பு வரும். அப்போ ஓகே, அப்போ ஆடியன்ஸ்க்கும் சிரிப்பு வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அந்த மாதிரி இடம் இல்லாமையும் நான் நினைக்காத நிறைய இடத்துலயே ஆடியன்ஸ் வந்து சிரிச்சாங்க. ஸோ நல்லா வந்திருக்குன்னு நம்புறோம். சின்ன டீம் தான். December 5 வந்து சாவி படம் தியேட்டர்ஸ்க்கு வருது. கண்டிப்பா எல்லாருமே வந்து பாருங்க. தேங்க்யூ. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. படம் வந்து எல்லாருமே கலக்கிட்டாங்க. உதயா எல்லாருமே வந்து சின்ன சின்ன கேரக்டர் கூட வந்து சூப்பரா ரெஜிஸ்டர் வர மாதிரி பண்ணா இருந்துச்சு. சிரிச்சுட்டே இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன லைன் தான், அதை வச்சுட்டு இவ்வளோ டிராவல் பண்ணி அதுக்குள்ள ஏகப்பட்ட ட்விஸ்ட் எல்லாம் வச்சு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப எல்லாமே உதயா ஹீரோயினா பண்ணவங்க, அம்மா எல்லா கேரக்டருமே பக்காவா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணிருந்தீங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. December 5 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பார்த்துட்டு இந்த டீமை சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து அஜய். இந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிட்டு அதில் ஒர்க்கும் பண்ணிட்டேன். இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபீல்ஸ் வரைக்குமே நாங்கள் கூட இருந்து சப்போர்ட் எல்லாத்தையும் ஒரு லொக்கேஷனாக போய் பார்த்து ஒரு இடத்துலையுமே வந்து படம் ஷூட் பண்ணி எடுத்துருந்தோம். எல்லாமே நாங்கள் என்ன நினச்சோமோ எல்லாமே நாங்கள் தேட்டரில் வந்துருது. இதில் வந்து பெரிய ஸ்டார்டிங் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக கேட்கும்போது நான் எல்லாமே டீமை வந்து ஓகே பண்ணது உதயா நான் ஓகே பண்ணோம். நாங்கள் இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினச்சோமோ அது அதே போல் வந்து உதயா நான் பண்ணி கொடுத்தாரு. ஆண்டன் வந்து அவர் கூட நான் ஷார்ட் கூட கூடிய வந்து இந்த படத்துலையும் வந்து ஒரு ரோல் இல்லை, ஆனால் வந்து இதில் நடிக்கணும் கேட்கும்போது சரி ஓகே நம்ம பண்ணிடலாம் அந்த படத்தில் சொல்லும்போது நானும் பண்ணிட்டேன். நம்ம ஆதிஷ் அண்ணா வந்து அவரோட வந்து நான் படமும் பண்ணிக்கிறோம், அவர் கூட ஒர்க்கும் பண்ணிக்கிறோம். நாங்கள் 2 பேருமே இந்த டீம் எல்லாமே நாங்கள் ஒரே டீமாக வந்து கடைசி வரைக்கும் இது வரைக்கும் நிற்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. December 5 சாவி படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் முன்னாடி வந்து டைட்டில் வந்து சாவி வீடு, ஆனால் அதுக்காக ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. வேறு தேட்டரில் வந்து நாங்கள் ஒரு பூட்டு வந்து சாவி ஓப்பன் பண்ணோமோ அதுமாரி இந்த படத்தை ஓப்பன் பண்ணிவிட்டோம். நீங்கள் 5 போய் இந்த படத்தை போய் பாருங்க. படத்தோட டைட்டில் வந்து என்னதான் சாவி அப்படின்னு மாறினாலும் எங்க மனசுக்குள்ள இருக்கிறது வந்து சாவு வீடு அப்படிங்கிற ஒரு கேட்சியான ஒரு டைட்டில் தான். படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, சாவு வீட்டுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீசர்ல பார்த்தது வச்சு நாங்க ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்ல, அந்த எக்ஸ்பெக்ட் வந்து இந்த படம் பூர்த்தி டார்க் காமெடி அந்த சென்ஸ்ல எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. என் அண்ணன் உதயராஜ் அவர் வந்து ஒரு ஹீரோவா பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்தாரு, நிச்சயமா வந்தாரு. அண்ட் டேரக்டருக்கும் வந்து என்னுடைய விஷஸ் அடுத்தடுத்த படங்களும் இதே மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான படங்களை வந்து டைரக்ட் பண்ணும். அண்ட் இந்த படமும் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு படத்தோட டீம் மெம்பர்ஸ் நான் வாழ்த்துக்கள். Please subscribe our new channel GALLAPETTI Tamil.